Number system next heading decimal expansion of a rational number. The expansion of a rational number is either terminating ending or non-terminating non-ending, recurring recurring meaning என்னது repeating. The decimal expansion of a rational number எப்படி இருக்கும்னா terminating இருக்கும் இல்ல non-terminating இருக்கும் recurring இருக்கும். ஓகேவா? அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, the remainder becomes 0. terminating இருந்தது, ரிமைண்டர் வந்து 0வா இருந்ததுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 7/8 இதுக்கு வந்து 0.875, 1/2க்கு 0.5, 639/250க்கு 2.556. இது வந்து டெர்மினேட்டிங், அதாவது ஒரு பாயிண்டில் எண்ட் ஆயிடுது, ரிமைண்டர் வந்து 0 வந்துடுது. செகண்ட் கேஸ் பாருங்கள், த ரிமைண்டர் நெவர் பிகம் 0. நீங்கள் வந்து டிவைட் பண்ணிகிட்டே இருக்கலாம், டெசிமல் பாயிண்ட் வந்து என்னது 0 வரவே வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். 10/3 1/7. 10/3 டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? 3.333. 3.3 பார்னு சொல்லுவோம். ஏன்னா 3 மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கனால 3 பார்னு சொல்லுவோம். 1/7 இது வந்து 0.142857, மறுபடியும் 142857 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் 0.142857 பார்னு போட்டிருக்கு. இப்போ இதில் வந்து நான் டெர்மினேட்டிங்காக இருக்குது, ரெக்கரிங்காக இருக்குது, எண்ட் ஆகாமல் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ரிமைண்டர் வந்து நெவர் பிகம்ஸ் 0. இதில் 0 வரவே வராது. இதுவும் ரேஷ்னல் நம்பர் தான். இப்போ ரேஷ்னல் நம்பர் 2 கேசஸ் இருக்குது. ஒன்று ரிமைண்டர் 0 வரும், ஒன்று ரிமைண்டர் 0 வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் இராஷ்னல் நம்பர். த டெசிமல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் அன் இராஷ்னல் நம்பர் இஸ் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். அதில் யாவது சம்டைம்ஸ் டெர்மினேட்டிங் ஆகும், இல்லை டெர்மினேட்டிங் எப்போவுமே ஆகவே ஆகாது. நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். எக்ஸாம்பிள் வந்து ரூட் டூவோட வேல்யூ 1.41421356 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். இது வந்து அந்த நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங், ரிப்பீட்டும் ஆகலை டெர்மினேட்டும் ஆகலை. பையோட வேல்யூ என்னது 3.141596 அப்படின்னு போயிட்டு இருக்கும். இதுவும் ரிப்பீட்டும் ஆகலை டெர்மினேட்டும் ஆகலை. அது மாதிரி நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்காக இருந்தால் இது வந்து இராஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். டெர்மினேட்டிங் ஆர் நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங்காக இருந்ததுன்னா ரேஷ்னல் நம்பர்னு சொல்கிறோம். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 6 to 9 பார்த்துருக்கோம் ரேஷ்னல் நம்பர் வச்சு. இப்போ இராஷ்னல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் 10 பார்க்கலாம். ஃபைண்ட் அன் இராஷ்னல் நம்பர் பிட்வீன் 1/7 and 2/7. சொல்யூஷன். 1/7க்கும் 2/7க்கும் பிட்வீனில் உள்ள இராஷ்னல் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ 1/7 எடுத்துக்கலாம். அதாவது 1 7ஆல் டிவைட் பண்ணணும். என்ன ஆகும்? 0.10 ஆகும். 177 3 30 4 7s are 28 2 20 ஆகும். 2 7s are 14 6 அப்போ 16 எடுத்துக்கலாம். இப்போ 8 7s are 56. இப்போ ரிமைண்டர் 4. இப்போ 40. 5 7s are 35. ரிமைண்டர் 5. இப்போ 50. 7 7s are 49. அகைன் ரிமைண்டர் 1 10. இப்போ 1 7 is 7. இப்போ ரிமைண்டர் 3. அகைன் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ். 1/7ஓட வேல்யூ என்ன வருது? 0.142857. 142857 ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.142857 பார்னு எழுதலாம். நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங். அப்போ வந்து இது இராஷ்னல் நம்பர். இதே மாதிரி 2/7 பார்க்கலாம். 2/7 2வை 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். 2ல் 7 வந்து டிவைட் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சு இங்கே 0 பண்ணணும். 2 7s are 14. 6 அப்போ 16. 8 7s are 56. 4 இப்போ 40. 5 7s are 35. இப்போ 5 0. 7 7s are 49. இப்போ 1 0. 1 7 is 7. 3 30. 4 7s are 28. 2 20. Again 2 7s are 14. remainder 6. இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2/7ஓட வேல்யூ என்னது? 0.2857 285714 இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்போ 2/7 0.285714 பார்னு எழுதலாம். 1/7ம் இராஷ்னல் நம்பர் தான், ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. 2/7ம் அதே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, நான் டெர்மினேட்டிங். இது ரெண்டுக்கு பிட்வீனில் நமக்கு நிறைய
நம்பர் இருக்கும். நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங்காக நிறைய நம்பர்ஸ் இருக்கும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் ஆர் தேர். டூ நம்பர்ஸ்க்கும் பிட்வீனில் இன்ஃபைனைட் நம்பர்ஸ் இருக்கும். ஒன் நம்பர் இஸ் 0.1501501500015000 எக்ஸெட்ரா. நிறைய நம்பர்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் எழுதியிருக்கோம். 0.15015000150000 எக்ஸெட்ரா. இது வந்து ஒரு இரேஷனல் நம்பர். Thanks for watching.